ஒரு 3 காரியத்தை 3 விதமான உடைப்பை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதல் காரியம் வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நல்லதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியல. இந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணுடைய கையில் ஒரு குப்பி இருக்கு. நல்லா கவனிக்கணும், வெளியில் இருக்கிறவங்களாம் கவனிக்கணுங்க. ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணுடைய கையில் என்ன இருக்குது? ஒரு குப்பி இருக்கு, தைல குப்பி இருக்கு. அந்த தைல குப்பிக்குள்ள என்ன இருக்குனாக்கா விலையேற பெற்ற வாசனை திரவியம். இன்னும் இன்னைக்கு சொல்லக்கூடிய வகையில் சொல்லனாக்கா சென்ட்டு, ரொம்ப காஸ்ட்லி சென்ட்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இல்லையா? ரொம்ப காஸ்ட்லியான சென்ட் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவள் கையில் இருக்கிற பாட்டிலுக்குள்ளே இருக்கிற சென்ட்டையோ யாரும் பெருசாக பார்க்கல. யாருக்கு அது பெருசாக தெரியல. யாருக்கும் அதனுடைய விலை தெரியல, அதனுடைய வாசனை தெரியல, அதனுடைய ரகசியம் தெரியல, அதனுடைய மனம் தெரியல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருடைய புலம்பல் என்ன கேட்டிங்கனாக்கா, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஞானஸ்நானம் எடுத்து இத்தனை வருஷம் ஆச்சு, நான் அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷம் ஆச்சு, நான் சபைக்கு போக ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வாழ்க்கை மாறலை, இன்னும் எனக்குள்ள ஒரு மாற்றம் வரல, இன்னும் நான் உயர்வை சந்திக்கலை, இன்னும் நான் மேன்மை அடையலை, இன்னும் எனக்குள்ள மேன்மை வரல அப்படி சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கிறீங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. உன் பாட்டிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தைலம் எவ்வளவு விலையேற பெற்றதாக இருந்தாலும் அது புட்டிக்குள்ள அடங்கி கிடக்கிற வரையிலும் அந்த தைலத்தினுடைய மனமோ விலையோ வெளியில் தெரியாது. அது மாதிரி தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிருபை இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாளந்து இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உயர்வு இருக்குது, உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு மேன்மை இருக்குது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள்லாம் பவரானவங்க, நீங்கள்லாம் பவரானவங்க. உங்களுக்குள்ள நிறைய கிருபை இருக்குது, உங்களுக்குள்ள நிறைய கிருபை இருக்குது. ஆனால் பாட்டிலுக்குள்ளே இருக்கிற சென்ட் மாதிரி, ஆனால் அது யாருக்குமே என்ன பண்ணலை, தெரியலை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலை. ஆனால் ஒன்று, அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்குதுனாக்கா, அந்த பெண் அந்த பாட்டில் என்ன பண்ணுறாளா, உடைக்கிறாள். அந்த பெண் என்ன பண்ணுறா, அந்த பாட்டிலை உடைக்கிற போது அந்த பாட்டிலுக்குள்ளே இருந்து வாசனை திரவியங்கள் எல்லாருடைய மூக்கையும் தொலைக்க ஆரம்பிக்கிறது. எல்லாவரையும் அந்த வாசனையை முகரும்படி செய்ய ஆரம்பிக்கிறது. அதுவரையிலும் அசட்டுத்தனமாக இருந்தவங்கெல்லாம் அதை மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா இது பயங்கர வாசனையாக இருக்குதே, இது பயங்கரமாக இருக்குதே அப்படி சொல்லி முகர ஆரம்பித்தாங்க. நல்ல கவனிங்க பார்க்கலாம். தாளந்துகளை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனால் நீங்கள் உடைக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்துகளை நீங்கள் வெளியில் கொண்டு வருகிற வரையிலும் அது யாருக்கும் பயன்படாது, அது யாருக்கும் தெரியாது, யாருடைய பார்வையிலும் அது பெருசாக தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நல்ல கவனிங்க பார்க்கலாம். முதலாவது நீங்கள் உடைக்கப்படுகிற போதுதான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை கர்த்தர் வெளியரங்கமாய் மாற பண்ணுவார். நல்ல கவனிக்கணும். உங்கள் ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா நல்லது தான். ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் உபத்திரம் வருதுன்னா நல்லது தான். நீ உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறாய் என்றால் நல்லது தான். இயேசு மரிப்பதற்கு, அடிக்கப்படுவதற்கு, உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், நல்லது தான். அதனால்தான் யாரு செய்ய முடியாததை
அவரால் செய்ய முடியுதுன்றது ப்ரூவ் பண்ணி காட்டினாரு. எல்லாவராலையும் சாக முடிஞ்சது, எல்லாவராலையும் உயிர் தெழும்ப முடியாது. அப்ப சாகிறதற்கு, உடைக்கப்படுறதுக்கு, அடிக்கப்படுகிறதற்கு விட்டு கொடுத்தால் மாத்திரம்தான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய நற்கீர்த்திகளை வெளியில கொண்டு வந்து மற்றவருடைய பார்வைக்கு முன்னாடி நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல கிருபைகளை, நல்ல தாளந்துகளை, நல்ல உயர்வுகளை, நல்ல மேன்மைகளை, நல்ல ஆசீர்வாதங்களை, நல்ல குணங்களை, மறைந்து கிடக்கிறவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த 7வது மாதத்தில் உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்து உங்களை எல்லாவரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றாருனாக்கா அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அதனால தான் நீ உடைக்கப்படுறதுக்கு நல்லதுன்ட்டு தாவீது சொல்றாரு. தாவீது சொல்றாருல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் உடைக்கப்பட்டது நல்லது, என் சகோதரர்களுக்கு மத்தியிலே நான் உடைக்கப்பட்டது நல்லது, என் தாய்க்கும் தகப்பனுக்கு நான் கசப்பானவனாய் மாறினது நல்லது, எல்லாவரும் என்னை வெறுத்தது நல்லது, எல்லாவரும் எனக்கு விரோதமாய் எழும்பினது நல்லது, யாருடைய அன்பும் கிடைக்கப்படாமல் நான் வனாந்திரத்திலே தள்ளப்பட்டது நல்லது, நல்ல சாப்பாடு கொடுக்காம காடியை நான் தின்னது நல்லது. அதனால தான் என் ஆண்டவர் என்னை நேசிக்க ஆரம்பிச்சாரு. அதனால தான் யாருக்கு கொடுக்காத அபிஷேகத்தை கர்த்தர் என் தலைக்கு மேலே ஊத்தினாரு. கையை தட்ட மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, உன்னை பக்கத்தில் இருக்கிற எல்லாவரும் ஒரு சில நேரத்தில் உன்னை வெறுக்கிறாங்கனாக்கா, நீ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டு என்னை எல்லாம் இப்படி பகைக்கிறாங்களே சொல்லி நினைக்காத. ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால தான் என்னை இப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்காத. எல்லாம் உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறப்ப தான் இயேசுவை உன்னால் பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வெளிச்சத்தை பார்க்கணுன்னாக்கா இருட்டுக்குள்ளே போனோம். இருட்டுக்குள்ளே போனால் தான் என்ன பண்ண முடியும்? நல்ல வெளிச்சத்தை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது வரையிலும் வெளிச்சத்தினுடைய நன்மை தெரியாதுங்க, நன்மை தெரியாது. நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், உனக்குள்ள நல்ல பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே, உங்களுக்குள்ள நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல கிருபை இருக்குது, நல்ல வரங்கள் இருக்குது, நல்ல பாடக்கூடியவங்க, நல்ல ஜெபிக்கக்கூடியவங்க, நல்ல வேதத்தை வாசிக்கக்கூடியவங்க, நல்ல சத்தியத்தை சொல்லக்கூடியவங்க, நல்ல அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்ல மற்றவங்களை விசாரிக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவங்க, நல்ல ஊழியம் செய்யக்கூடியவங்க. ஆனால் புதஞ்சு போய் கிடக்குது. இன்னைக்கு உன் பாத்திரம் உடைக்கப்படுறதுக்கு நீ விட்டு கொடுத்தனாக்கா உனக்குள்ளே இருக்கிற குணங்கள் வெளியில் வரும். உனக்குள்ளே இருக்கிற குணங்கள் வெளியில் வரும். நீ யாருக்கு முன்னாடி புறக்கணிக்கப்பட்டியோ அவங்களுக்கு முன்னாடியே நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அதுக்கு முன்னாடி வரையிலும் அந்த பாட்டிலில் இவ்வளோ மகிமையான தைலம் இருந்துதா? அது வரையிலும் அந்த பாட்டில் இவ்வளோ பெரிய வாசனை திரவியம் இருந்துதான்ட்டு யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த பாட்டிலை போட்டு உடைச்சப்போ தான், அதற்குள்ளே இருக்கிற வாசனை புறப்பட்டப்போ தான் அந்த ஸ்திரீயை எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. இந்த பிள்ளை இவ்வளோ பெரிய வாசனை தெளித்து தெய்வத்திற்காக உடைச்சால, ஆண்டவருக்காக உடைச்சால. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீ உடைக்கப்படுகிறது உன் தெய்வத்திற்காகத்தான், உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான், நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காகத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த 2வது காரியம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் அண்டை வருகையிலும் 20 வாசிங்க.
3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு. முதல் காரியம் நல்லா கவனிங்க. தைல குப்பியை உடைத்த போது அதற்குள்ளிருந்து வாசனை திரவியங்களை கர்த்தர் வெளிப்பட செய்தார். 2வது காரியம், பானையை உடைக்கிறாங்க. என்ன உடைக்கிறாங்க? பானையை உடைக்கிறாங்க. பானைக்குள்ளே என்ன வச்சுருப்பாங்கனாக்கா, சின்ன விறகெல்லாம் உடைச்சி போட்டு அதற்குள்ளே ஒரு தீமூட்டத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்களாம். என்ன பண்ணியிருப்பாங்க? தீமூட்டத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போது ஒரு பெரிய ஒரு யுத்தத்திற்காக போகிறார்கள். அந்த யுத்தத்தில் இவர்களை காட்டிலும் அவர்கள் ஜனம் பெருத்தவர்கள். ஒருவேளை இவர்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கலாம், அல்லது எப்படி இது நடக்க போகுது என்கிற ஒரு அலக்களிப்புகள் இருந்திருக்கலாம், சூழ்நிலைகள் அவர்கள் எதிராக இருந்திருக்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் என்ன நடந்ததுனாக்கா, பானையில் கொண்டு போன பானையில் நெருப்பு இருக்கிற வரையிலும் அது தெரியலைங்க. ஆனால் அந்த பானையை உடைச்ச உடனே பானைக்குள்ளே இருக்கிற நெருப்பு அதிகமாய் பரபரப்பாய் பற்றி எரிய ஆரம்பிச்சாச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பற்றி எரிய ஆரம்பித்த உடனே இவர்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களுக்கு அது பயத்தை ஏற்படுத்த ஆரம்பித்து அவர்களை முறிந்து போக பண்ணினது. எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, 6 மாதம் வரையிலும் உன்னை சில பேர் எதிர்த்திருக்கலாம், உனக்கு விரோதமாக யுத்தம் செய்ய நினைச்சிருக்கலாம், உன்னை உடைச்சி போடலான்ற ஒரு கங்கணம் கட்டி இருக்கலாம், அல்லது மந்திரத்தினால உன்னை அழிக்கலாம் சொல்லி நினைச்சிருக்கலாம், உன் வீட்டினுடைய சாப்பாட்டை கெடுத்திருக்கலாம், உன் ஆரோக்கியத்தை கெடுத்திருக்கலாம், உனக்கு உண்டான திட்டத்தை கெடுத்திருக்கலாம், உன் வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம், உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற நன்மைகளை உடைச்சிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்திற்குள்ள கர்த்தர் எழுப்பின ஒரு அக்கினி உண்டு. அந்த அக்கினியை உடைத்து அதற்குள்ள இருக்கிற நெருப்பை வெளியரங்கமாய் கொண்டு வா. அபிஷேகம் என்கிற நெருப்பை வெளியரங்கமாய் கொண்டு வா. நீ உடைக்கப்படுவதற்கு விட்டு கொடு. அந்த அக்கினி வெளியில வரட்டும். அந்த அக்கினி வெளியில வரட்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நிறைய மாற்றங்களை கொண்டு வருமா? வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலரின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கிற போது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த வசனம் சொல்லுது, ஆவியானவர் உங்ககிட்ட வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். பலவீனம் உன்னை விட்டு ஓடும், தரித்திரம் உன்னை விட்டு ஓடும், பிரச்சனை உன்னை விட்டு ஓடும், கலகம் பண்ணுகிற ஆவியில உன்னை விட்டு ஓடும். ஏதோ ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிறது அதெல்லாம் உன்னை கையை தட்டை பயவழியில சபிக்கப்பட்ட ஆவி பயவழியில. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை தேவ ஆவியானுடைய கரம் மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை உடைக்கவோ உன்னை கெடுக்கவோ உனக்கு விரோதமாக எழும்பவோ ஒருத்தன் எழும்பினாலும் சரி, உனக்காக தெய்வமே யுத்தம் பண்ணுவாரு. தெய்வமே யுத்தம் பண்ணுவாரா? இயேசுவே யுத்தம் பண்ணுவாரா? ஆண்டவர் சொல்றாரு, உன் பக்கத்தில் ஒருத்தன் நிற்க முடியாது. உன் பக்கத்தில் ஒருத்தன் நிற்க முடியாது. வசனம் சொல்லுது, வசனம் அழகா சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கு, அங்க சுகம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவர்கள் கூட பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள நிரம்ப மாட்டேன்றாங்க. சோம்பலின் ஆவி அவர்களை பிடித்திருக்கிறது. நிறைய பேர் நல்ல கையை தட்டி ஆராதிக்க மாட்டேன்றாங்க. நிறைய பேர் நல்ல வாயை திறந்து ஆராதிக்க மாட்டேன்றாங்க. சில பேருடைய சத்தம் அடிப்பு கூட களைய மாட்டேன்னுது. அப்படியே வந்து அப்படியே போன்னு நினைக்கிறாங்க. ஐயா, மாற்றம் சபை கொடுக்காது, பாஸ்டர் கொடுக்க மாட்டாங்க. மாற்றம் என்பதை நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான் கொடுப்பாரு. கர்த்தர் மட்டும்தான் கொடுப்பாரு. அந்த தெய்வத்திற்கு முன்னாடி நீ எவ்வளவு உன்னை விட்டு கொடுத்து ஆராதிக்கிறியோ
அந்த தெய்வத்திற்கு முன்னாடி எவ்வளவு உணர்வுகளை வெளிப்படுத்துறியோ அதுதான் உனக்கு விடுதலையை கொண்டு வரும், அதுதான் உனக்கு மாற்றத்தை கொண்டு வரும், அதுக்கு தான் உனக்கு நன்மையை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். இந்த பாத்திரத்தை உடைத்த போது அதுக்குள்ள அடங்கி போயிருந்த நெருப்பு பற்றி எரிய ஆரம்பித்தது. பற்றி எரிய ஆரம்பிச்ச உடனே சீரிட்டு இருந்தவங்கெல்லாம் அடங்கி போக ஆரம்பிச்சாங்க. உங்களை பார்த்து நான் சொல்றேன், இதுவரையிலும் உனக்கு விரோதமாக சவால் விட்டவங்களெல்லாம் அடக்கிறதுக்கு நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது பாரு, அந்த அபிஷேகத்தை தட்டி எடுப்பு. உனக்குள்ள ஒரு அக்கினி இருக்கு பாரு, அந்த அக்கினியை தட்டி எடுப்பு. உனக்குள்ள ஒரு ஆளுமை இருக்கு பாரு, அதை தட்டி எடுப்பு. அந்த பாஷைகளை பேசு, எல்லாம் பேசு, அந்த பாஷைகளை பேசு. ரபா லபா சந்தா ரிபா மமகா அரிபி மமா லத்தி நிமகா லத்து நத ரபா அரிகா லத்தி நிப்பா மமகா லத்தி ரிகா மலா சங்கா நிமா கத்து நதா அரிபி மமா மமகா லத்தி நிதா அரிபி மமா மமா கத்திலா. நான் இப்படி பேசுனா அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கட்டும், ஏளனம் பண்ணிட்டே இருக்கட்டும், என்னை குறை சொல்லிட்டே இருக்கட்டும், என்னை தூக்கி எறிஞ்சிட்டே இருக்கட்டும். என் இயேசுவை நான் சோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன், என் இயேசுவை நான் பாடிட்டே இருப்பேன், இயேசுவை நான் மகிமைப்படுத்திட்டே இருப்பேன். அதான் கிருபை. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தனாக்கா அவன் எதையும் கண்டு பயப்பட மாட்டான், யாரையும் கண்டு பயப்பட மாட்டான். அவனுக்குள்ள இறங்கிட்டே இருக்கும். அவனுடைய அனாயிட்டிங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ரகபா லஷிகா மத்தினமா அரிபமமா லியா கத்துனத ரபா அரிபா மமா லிகத்தினத லத்துனா அரியா கத்தினத நிமியா நீ கலத்தி நத்துனத நிமியா. இந்த பாத்திரம், இந்த தீவட்டி, இந்த பானை உடைக்கிற போது பானைக்குள்ளே இருக்கிற அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது. எதிராயிருந்தவர்கள் எல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதாங்க கிருபை. இரண்டாவது, உன் பாத்திரம் உடைக்கப்படுவது உனக்குள்ளே இருக்கிற அக்கினியை வெளிப்படுத்துவதற்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ உடைக்கப்படுற. ஒன்று மகனின் மூலமாய் உடைக்கப்படலாம், கணவனின் மூலமாய் உடைக்கப்படலாம், உறவுகளின் நிமித்தமாய் உடைக்கப்படலாம், யார் நிமித்தம் வேணாலும் உடைக்கப்படலாம். ஆனால் நீ உடைக்கப்படுறதுக்கு காரணம் நீ தூக்கி எறிவதற்காக அல்ல, உனக்குள்ளே இருக்கிற அக்கினியை வெளியில கொண்டு வருவதற்கு, உனக்குள்ளே இருக்கிற வாசனை திரவியத்தை வெளியில கொண்டு வருவதற்கு, நீ மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருப்பதற்கு, நீ எலும்பு ஒளி வீசுவதற்கு, உன் வெளிச்சம் மற்றவர்களை பயமுறுத்துவதற்கு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். சாதாரணமான நம்மளை தான் ஒரு சாதுரியமானவர்களை கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். சாதுரியமானவர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நேற்றுக்கு நைட்டு கொஞ்ச நேரம் தான் நான் படுத்தேன், கொஞ்ச நேரம் தான் படுத்தேன். ஒரு 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 நண்பனை போல எனக்கு இது வரைக்கும் நான் அந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தது கிடையாது. இது வரைக்கும் அது மாதிரி நபரோடு கூட பழகுனது கிடையாது. பல நாட்கள் நாங்கள் அப்படியே பழகிட்டே இருக்கிறது போல நானும் ஒருத்தர் இந்த ஆடக்கூடிய ஊஞ்சல் மாதிரி இருக்கு பாருங்க, அதில் 2 பேரும் உட்கார்ந்துட்டு நிறைய காரியத்தை பேசுகிறோம். அவர் பேசக்கூடியவர் என் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சொல்கிறாரு. அவர் பேசுறதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நடந்துட்டா அப்பா அப்படிங்கிற ஒரு 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 மெய்சிலிர்ப்பு எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ நிறைய காரியத்தை கர்த்தர் சொன்னார். நிறைய பேருடைய பெயரை சொல்லி
ஆண்டவர் விசாரிக்கிறாரு. அந்த நபர், என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற நபர், அவங்களெல்லாம் கேட்கிறாரு. இந்த இடத்த வேற யாரும் இல்லைங்க, இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை தான் கேட்கிறாரு. அப்போ நான் உங்களுடைய பிரச்சனைகளை நான் சொல்றேன் அவர்கிட்ட. ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறாரு. உதாரணத்துக்கு நான் ஒருத்தருடைய பேரை சொல்லக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு பேர் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்கங்களேன். அந்த பேரை சொல்கிறப்போ நான் சொல்கிறேன், ஆமாம் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது, அவங்க கடவுளுக்குள்ளே வைராக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேனுது. அவன் ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேனுது. அவனுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வந்துட்டு சும்மா கேஷுவலாக அப்படியே அழகாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், சரியாயிடும் சொல்லுப்பா, சரியாயிடும் சொல்லு. எனக்கு நேச்சுரலாக பேசுகிற மாதிரியே இருக்கு, நேச்சுரலாக பேசுகிற மாதிரியே இருக்கு. ஒரே ஒரு பாட்டு எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டான். தாங்கிடும் பலன் தருவ. கையை தட்டி சொல்லு 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 சொல்லு. தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், எங்க இயேசு கைவிட மாட்டார். அருந்து போன பிஸ்னஸை கர்த்தர் திருப்பியும் முடி போட்டு அதை திருப்பி ரன்னிங்கில் விட்டுருக்கிறாரு. பிரியக்கூடிய குடும்பங்களை எல்லாம், பிரியக்கூடிய குடும்பங்களை எல்லாம், பிரியக்கூடிய ஐக்கியங்களை எல்லாம், பிரியக்கூடிய மனுஷர்களை எல்லாம் திரும்பவும் முடி போட்டு கர்த்தர் நம்ம கிட்ட கையை தட்டி ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ல. அப்பா சொல்றாரு, ஆண்டவர் சொன்ன தரிசனம் ஒன்றும் வீணா போகாது. சிலர் நினைப்பாங்க அவ்வளோதான் அப்படி நினைப்பாங்க. அந்த இடத்துல தான் கர்த்தர் தொடக்கத்தை வைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீ உடைக்கப்பட்டது நல்லது. எத்தனையோ யுத்தம் வந்தது உண்மைதான், எத்தனையோ போராட்டம் வந்தது உண்மைதான், எத்தனையோ கண்ணீர் வந்தது உண்மைதான், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வந்தது உண்மைதான். அதெல்லாம் உடைக்கப்படுவதற்கு சமமானது தான். அது உடைக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கினீங்க. நீ உடைக்கப்பட்டதினால்தான் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீங்க பலம் பொருந்தினவர்களா இருக்கிறீர்கள். இப்பதான் அந்த ஆண்டவரை நேசிக்கின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, விட்டுறாதீங்க, அவரை பிடிச்சிக்குங்க, அவர் உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பாரு. ஆண்டவர் ஒரு காலம் மனுஷனை போல விட்டு விலகிறவர் இல்லைங்க. சில நேரங்களில் நீயே மறந்துட்டா கூட அவர் ஒன்று மறக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சட்டியை போட்டு உடைச்ச உடனே அந்த சட்டிக்குள்ள இருக்கிற தீயெல்லாம் பற்றி எறிய ஆரம்பிச்சிச்சு. பற்றி எறிய ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள அடங்கி போய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற அக்கினியே எந்த பிரச்சனையும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த வியாதியும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த பொல்லாதவர்களும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த மந்திரங்களும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த துரைத்தனங்களும் தடுத்து நிறுத்த முடியாது. அவைகளை வெளியில கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் பெரியவர். மூணாவது காரியம் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
18வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. எரேமியா. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், தேவன் குயவன் படைத்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவனுடைய கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. பாருங்க, இங்க நான் சொல்றது நல்ல கவனிங்க. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். நீ எவ்வளோ பெரிய உதவி வேணாலும் செய்யுங்க, எவ்வளோ பெரிய சப்போர்ட் வேணாலும் இருங்க, ஆனால் முடிஞ்சு போச்சுனாக்கா, நீங்கள் உடஞ்சி போயிட்டீங்கனாக்கா உங்களை தெருவோரம் கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறது உண்மையா? நீ எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் வேணாலும் இரு, எவ்வளோ முக்கியமான ஆளாக இரு, நீ உடஞ்சிட்டனாக்கா, விழுந்துட்டனாக்கா, நீ நொறுங்கிட்டனாக்கா, நடு வீட்டில் கொண்டு வந்து உங்களை ஐயோ எனக்கு இவங்க இவ்வளோ முக்கியமானவங்க சொல்லி வைக்க மாட்டாங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் ஒரு குடும்பத்துக்காக அவன் எவ்வளோ ஓடி இருந்தாலும் சரி, எவ்வளோ ஓடி இருந்தாலும் சரி, அவன் செத்துட்டனாக்கா அவனை வீட்டுக்கு வெளியில் தூக்கிட்டு வந்து வச்சுருவாங்க. அவனுக்கு பெட்ரூம் கிடையாது, அவனுக்கு வீட்டில் எந்த எல்லையும் கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஆனால் கடவுளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? நீ உடைக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவருக்கு இன்னும் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் தூக்கி தெருவாரத்தில் போட்டுருவான், ஆனால் கடவுள் என்ன பண்ண மாட்டார்? தெருவாரத்தில் தூக்கி போட மாட்டார். திரும்பவும் என்ன பண்ணுவார்? உன்னை திருத்தமாய் செய்வதற்கு திரும்பவும் உன்னை என்ன பண்ணுவாரா? பிசைய ஆரம்பிப்பார், உன்னை உருவாக்க ஆரம்பிப்பார், உன்னை திரும்பவும் கர்த்தருக்குள்ள பலப்பட வைக்க ஆரம்பிப்பாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? அப்போ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நீ எல்லாருக்கும் முன்னாடி உடைக்கப்படுகிறது, எல்லாருக்கும் முன்னாடி நீ நசுக்கப்படுகிறது, நீ தூக்கி எறியப்படுவதற்காக அல்ல, மீண்டும் நல்ல பாத்திரமாக உருவாக்கப்படுகிறதற்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையா, ஏன் தான் என்ன மட்டும் இவ்வளோ பிரச்சனை போராடிட்டு இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ போராட்டம் அப்படின்ட்டு சொல்லி நீ வேதனைப்படுவனாக்கா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ உருவாக்கப்படக்கூடிய களத்தில் இருக்கிறாய், நீ நல்ல பாத்திரமாய் உருவாக்கப்பட போகிறாய், நீ குயவனுடைய கையில் இருக்கிற. உன்னை உடைத்து தூக்கி எறியக்கூடிய மனுஷனுடைய கையில் கிடையாது, உன்னை திருத்தமாய் செய்கிற நல்ல குயவனுடைய கையில் இருக்கிற. அவருக்கு உன்னை தூக்கி போடுறதுக்கு மனசு இருக்குல்ல, அவருக்கு உன்னை உடைக்கிறதுக்கு மனசு இல்லை, அவருக்கு உன்னை வேணான்னு சொல்றதுக்கு மனசு இல்லை, உன்னை அப்புறப்படுத்துறதுக்கு மனசு இல்லை. உன்னை நல்ல பாத்திரமா உன்னை திரும்பவும் வணைய நினைக்கிறா, உன்னை திரும்பவும் நல்ல வணைய நினைக்கிறா. ஒரு 3 காரியத்தை நீ உடைக்கப்படுகிற நேரத்தில் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது, நீ உடைக்கப்படுவது உனக்குள் இருக்கிற வாசனை திரவியத்தை உன்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்குள்ளும் கொண்டு சேர்ப்பதற்காக நீ உடைக்கப்படுகிறாய். 2வது, நீ உடைக்கப்படுகிறதற்கு காரணம் உனக்குள்ளே அடங்கி போய் கிடக்கிற உபயோகமில்லாதிருக்கிற அபிஷேகத்தை உனக்குள்ளே மீண்டும் வெளியில் கொண்டு வந்து உன் பலத்தை பெருக்குவதற்காக நீ உடைக்கப்படுகிறாய். 3வது, நீ உடைக்கப்படுவது கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை பத்திரப்படுத்துவதற்கு, நல்ல பாத்திரமாய் வணையப்படுகிறதற்கு உன் குயவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறாய். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே, எல்லாம் அப்பா பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த நிலை மாறிடக்கூடாது. பிரசங்கம் முடிஞ்ச உடனேயே அந்த கேட்கப்பட்ட வார்த்தையை எல்லாம் ரிப்பீட் பண்ணி கொண்டு வரணும். அந்த வார்த்தையின்படி கர்த்தரை நடத்தணும். என் வாழ்க்கையில் நான் உடைப்பட்டு போய் கிடந்தனே, நான் உடைக்கப்பட்டது நல்லது என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. தாவீது
எல்லாருக்கும் முன்னாடி துரத்தப்பட்டது நல்லது, எல்லாவராலையும் புறக்கணிக்கப்பட்டது நல்லது. அவனை கர்த்தர் உயர்த்தினார், அவனை கர்த்தர் உயர்த்தினார். எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உம் கரத்தில் இருக்கவே, உம் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் முட்டி போடுங்க, முட்டி போடுங்க, போடுங்க. என் முட்டி அது வெளியில இருந்தாலும் உள்ள இருந்தாலும் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கையை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை எனக்கு ஒரு பிரயோஜனமான ஆராதனையா மாறணும். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இந்த ஆராதனை எனக்கு ஒரு பிரயோஜனமான ஆராதனையாய் மாறணும். 3 விதமான போராட்ட களங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம். அந்த 3 போராட்ட களங்களும் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறவைகளை அறிந்து கொள்ளத்தான் அந்த போராட்ட களத்தை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார். 1, எனக்குள்ளே அடங்கி இருந்த வாசனை திரவியங்கள், தாளந்துகளை, எனக்குள்ளே இருக்கிற விலை மதிப்பில்லாத என்னுடைய அனுபவங்களை, எனக்குள்ளே இருக்கிற கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை பயன்படுத்துவதற்காகத்தான் சில உடைக்கப்படுகிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். உடைக்கப்படுகிற நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். என்ன பாருங்க பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். பல வருடங்களுக்கு முன்னாடி GH ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நான் என்னுடைய ஆத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிலிவருக்காக ஜெபம் பண்ண போயிருந்தேன். நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த சகோதரர் இருந்த அந்த வார்டுக்கு எதிரில் ஒரு சகோதரி இருந்தாங்க. அது எப்படிப்பட்ட இதுனாக்கா, அந்த சகோதரி எலும்பும் தோலுமா இருந்தாங்க. மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அந்த சகோதரியை சுற்றிலும் ஒரு துர்நாற்றம் இருந்தது, பயங்கர துர்நாற்றம். அந்த சகோதரியை பார்த்தவர்கள் எல்லாம் நகைக்க ஆரம்பித்தார்கள். அந்த சகோதரியை பார்க்கிறவர்கள் எல்லாம் புறம் பேச ஆரம்பித்தார்கள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. சாவுகிறகி, உனக்கு சாவு வர மாட்டேன்தே, ஏன் இந்த இடத்த இப்படி பண்ணுறீங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. நான் ஒரு சகோதரிக்கு ஜெபம் பண்ண போயிருக்கிறேன். அந்த சகோதரி நான் ஜெபம் பண்ணுறத பார்த்துட்டு பாஸ்டன்ட்டு தெரிஞ்சு என்னை கூப்பிடுறாங்க. ஐயா, எனக்காக கொஞ்சம் வந்து ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்போது நான் போயிருக்கிற ஆள் சொல்கிறாங்க, ஐயா அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போங்க, அதெல்லாம் சரியாகுது, நீங்கள் போங்க அப்படின்றாங்க. என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல சொல்லி ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ண போனாக்கா என்னுடைய ஆவி அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுது. ஆனால் என் மாம்சம் ஒத்து கொடுக்க மாட்டேங்குது. அந்த பக்கத்தில் போய் நின்ன உடனே கப்புன்னு ஒரு நாற்று அடிச்சுது. எனக்குள்ள அப்படியே வாமிட் வர மாதிரி என்னை அப்படியே புரட்டி எடுத்துட்டு வருது. அப்படியே நான் தலைக்கு மேலே கையை வச்சு 2 வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். வரும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் உன்னை நகைக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் உன்னை நேசிக்கிறார்.
ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கு நீ நகைப்பாளியா மாறிட்ட. ஆனா உன் பக்கத்துல இன்னைக்கு ஒருத்தர் உன்னை நேசிக்க விரும்புறாரு. ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இடைப்பட்ட நாட்கள்ல அந்த சகோதரி, ஒரு சகோதரியை நான் பார்த்தேன். எப்படி இருக்காங்கனாக்கா, அதாவது எப்படின்னாக்கா சகப்பா குழு குழு குழுன்னு அப்படியே தக்காளி பழம் மாதிரி இருக்கிறாங்க. பெரிய ஆளுங்க மாதிரி இருக்கிறாங்க, பெரிய ஆளோட தோரணையில் இருக்கிறாங்க. என்னை பார்த்து ஐயா அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. நான் நின்று, எனக்கு அவங்கள ஆள் தெரியல, எனக்கு என்ன தெரியுதான்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன் எனக்கு தெரியலன்ட்டு சொன்னேன். செத்து போயிடுவாங்க சொல்லி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் நினைச்சப்போ உங்களை இயேசு நேசிக்கிறார் என்று சொன்னீங்களே, அந்த பேர் பொம்பளை தான் நான். இயேசு எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார், இயேசு எனக்கு வாழ்க்கை தந்திருக்கிறாரு, இயேசு என் கண்ணீரை தொடச்சிருக்கிறாரு, ஏக்கத்தை மாறி இருக்கிறாரு. யாரெல்லாம் என்னை தூக்கி எறிஞ்சாங்களோ, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்துறாங்களோ, எல்லாருக்கும் முன்னாடி பெரிய சாட்சியா நான் நின்றுட்டு இருக்கிறேன். அவங்கள பார்த்த உடனே என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. அப்போ அவங்க அந்த ஃபஸ்ட் இருந்த அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுருக்காங்க, சாட்சிக்காக ஒரு ஃபோட்டோ கையில் வச்சுருக்கிறாங்க. எலும்பும் தோலுமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறது எய்ட்ஸா இல்லை டிபியா அல்லது கேன்சரா கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோதான் அப்படி நினைச்ச அந்த சகோதரிக்கு எங்க அப்பா மனம் இறங்கி விடுதலை தந்தார். இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உன் கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன். ரெண்டாவது அந்த சகோதரிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு பாருங்க. அது முந்தைய வாழ்க்கை காட்டிலும் அந்த பிந்திய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கிறாங்க, ரொம்ப சாட்சியா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை இல்லை, பின்னாடி ஆண்டவர் உங்களை வாழ வைக்க போறாரு பாருங்க. இதுதான் என் வாழ்க்கை. எங்க அப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இனிமேல் வாழ போற பத்தியா, இனிமேல் வாழ போற பத்தியா, இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் வாழ்க்கை, இதைத்தான் நான் ஆசீர்வதிக்க போறேன், இதைத்தான் நான் உனக்கு உயர்த்த போறேன். எல்லாம் மைனஸ் எல்லாம் கர்த்தர் மாத்திட்டாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற மைனஸ் எல்லாம் கர்த்தர் மாத்திட்டாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வெறுப்பு எல்லாத்தையும் மாத்திட்டாரு. எல்லாம் முழங்கால் படிடுங்க. ரபா லாக்கா ரபா லஷக்கா தீனத நிமியா. ஒரு ஆவியானுடைய பிரசன்னம் என் அன்பு பிள்ளைகளை நிரப்ப போகக்கூடியதை நான் பார்க்க போறேன். ரக்கா மஷிகா லத்தினத நிமியா. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த பாத்திரம் உடைய போது, இந்த பாத்திரத்திற்குள்ள நெருப்பு தெரிக்க போகுது. இன்னைக்கு இந்த பாத்திரம் உடைய போது கர்த்தர் சொல்றாரு, இந்த பாத்திரத்திற்குள்ள அக்கினி புறப்பட போகுது. இந்த பாத்திரம் உடைய போது இந்த பாத்திரத்திற்குள்ள வாசனை திரவியம் வெளியில வரப்போகுது. இந்த பாத்திரம் உடைய போது இந்த பாத்திரத்தை குயவன் திருத்தமாய் செய்ய போகிறார். வல்லமை
Aba baba mama 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 mama. Shama mama makati. Ripi papa baba baba. Lika mama mama mama. Shi shakalati. Ripi papa baba baba. Lika shikaduna. Oh ripi mama mama mama. Ripa baba baba baba. Go. Nishiti. 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 வல்லம 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 அபிஷேகம் புதுப்பிக்கப்படட்டும், வாக்கினி புதுப்பிக்கப்படட்டும், மகிமை புதுப்பிக்கப்படட்டும், கனம்